Hello friends, welcome back to our channel Mailthogai Studio. இந்த வீடியோல ஆரி வர்க் பேங்கிள் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து எப்படி வந்து மெஷர்மென்ட் இந்த பேங்கிளை வச்சு எப்படி மெஷர்மென்ட் எடுத்து அதை வந்து டிராப் பண்ணி அது கிளாத்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி திரும்பவும் அந்த கிளாத்தை வந்து இந்த பேங்கிள்ல வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெஷர்மென்ட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்றேன். பாருங்க இதே மாதிரி இன்ச் டேப் எடுத்துட்டு இப்படி இதோட சுற்றளவு எடுத்துக்கோங்க. இது வந்து 22 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த பேங்கிளோட சுற்றளவு வந்து 22 சென்டிமீட்டர் இருக்குது. நம்ம வந்து 23 எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து கிளாத் இந்த மாதிரி மடக்கி இப்படி வந்து ஸ்டிக் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து 1 சென்டிமீட்டர் அதிகமாக எடுத்துக்கலாம். நான் வந்து இன்ச்சில் எடுக்கல, சென்டிமீட்டரில் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அதுதான் இங்கே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இந்த பேங்கிள் பண்ண போகிறதுக்கான பேட்டர்ன் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் இதோட லென்த் நான் சொன்னேன் இல்லையா, 23 சென்டிமீட்டர் டோட்டலாக இதோட லென்த் வேணும். 23 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் வந்து டிசைன் வந்து 22 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அந்த 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா மடக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான். இப்போ வந்து இந்த பேங்கிளோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா கரெக்டாக 2.5 சென்டிமீட்டர் இருக்குது. நம்ம 2.5 சென்டிமீட்டருக்கு ஒர்க் பண்ணோம்னா போதும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் கிளாத் வேணும். இந்த சைடு வந்து மடக்கி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து பேலன்ஸ் கிளாத் விடணும். ஸோ இதே மாதிரி இந்த சைடு மெஷர் பண்ணிக்கோங்க. 2.5 இருக்குது. இப்போ இந்த சைடு மடக்கி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 0.5 சென்டிமீட்டர் அதிகமாக வச்சுக்கலாம். அப்போ வந்து டோட்டலாக வந்து 2.5 + 3 5.5 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். இதில் வந்து 2.5 சென்டிமீட்டருக்கு மட்டும் ஒர்க் பண்ணிக்கலாம். திரும்பி இந்த சைடு ஒரு 1.5, இந்த சைடு ஒரு 1.5 சென்டிமீட்டர் வந்து மடக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்கு விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டலாக இந்த பேங்கிளோட லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அது வந்து 22 சென்டிமீட்டர். நம்ம வந்து 1 சென்டிமீட்டர் எதுக்கு அதிகமாக வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த சைடும் மடக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி தான் அதோட அகலம் வந்து டோட்டலாக 5.5 சென்டிமீட்டர் இருக்குது. இதில் வந்து 2.5ல் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இந்த சைடு 1.5, இந்த சைடு 1.5 வந்து நம்ம மடக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்காக விட்டுருக்கோம். இதுதான் இதோட மெஷர்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து நான் 2.5 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி வந்து கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எந்த கிளாத்தில் ஒர்க் பண்ண போகிறோமோ அதை வந்து இந்த மாதிரி ஆரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கார்பன் ஷீட்டை வச்சு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டிசைன் A4 ஷீட்டில் வரைஞ்சிருக்கேன். நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சி நீங்கள் வந்து ட்ரேசிங் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு பின்னை வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கிளாத் நகராமல் செக்யூர் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சு வந்து நீங்கள் வந்து ட்ரேசிங் பண்ண முடியாது. ஏன்னா இப்படி அழுத்தி நீங்கள் வரையும் போது இந்த கிளாத் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு போகும். இந்த மாதிரி பாருங்கள், நான் ஜஸ்ட்டு இன்னும் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணல, ஃப்ரேம் வந்து டேபிள் மேலே தான் வச்சுருக்கேன். ஸோ இப்படியே வந்து நீங்கள் ட்ரேசிங் எடுக்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து அடியில் வந்து இந்த ஃப்ரேமோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அடியில் ஒரு புக் வச்சுக்கலாம். புக்கோ நோட்டோ ஏதாவது ஒன்று இந்த மாதிரி அடியில் வச்சுக்கோங்க. இப்போ அடியில் வச்சுட்டு இப்போ ட்ரேசிங் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கிளாத் வந்து உள்ளே போகாது, கரெக்டாக ஸ்டிஃபாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரேசிங் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயே நான் வந்து பென்சிலை வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரேசிங் எடுக்கும்போது இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து டிசைனுக்கு 2 சைடும் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த லைனை வந்து ட்ரேசிங் எடுத்துடாதீங்க. ஏன்னா இதுவும் அப்படியே கிளாத்தில் விழுந்துடும். இது வந்து நம்மளுக்கு வந்து டிசைன் இந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பேப்பரில் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை கிளாத்தில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த டிசைனை மட்டும்தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த அவுட்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த அவுட்லைன் வந்து கம்பல்சரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த இடத்துல கட் பண்ணுறது அப்படின்னு தெரியும். இந்த டிசைனுக்கு பக்கத்தில் வருது இல்லையா, எந்த அளவுக்கு டிசைன் வேணும்னு சொல்லி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து ட்ரா பண்ணிடாதீங்க. இப்போ ஃபுல்லாமே வந்து ட்ரேசிங் எடுத்தாச்சு. இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நீட்டாக வந்து கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஃப்ரேமை வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து லீஃப் ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஃபிஷ் போன் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து 2 கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரே கலர் த்ரெட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி 2 கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், பிங்க் அண்ட் எல்லோ. அப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஷேடட் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 2 த்ரெட்டையும் இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த லீஃபுக்கு ஃபில் பண்ணிக்கலாம்.
இப்போ லீஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளவர் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் அதுக்கப்புறம் இந்த பார்ட் ஃபுல்லாமே நம்ம பீட்ஸ் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் சுவிங் த்ரெட் சேம் கிளாத் கலர் எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து வெளியில் தெரியாது. எப்பயுமே சுவிங் த்ரெட் வந்து பீட்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது கோல்டு கலரை விட அந்த என்ன கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். ஸோ நான் ப்ளூ கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். இதுக்கு சென்டரில் வந்து இந்த மாதிரி ஆஃப் பீட் இருக்கும் இல்லையா, ரவுண்ட் பீட்லேயே ஆஃபாக இருக்கும். இந்த ஆஃப் பீட் கொடுத்துக்கிறேன். இது வந்து நம்பர் 4 சைஸ் ஆஃப் பீட் வந்து சென்டர் பார்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். பீட்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்விங் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து நாட் போட தேவையில்லை. இந்த எல்லா ஃப்ளவருமே ஒர்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த சைடு வந்து இந்த பெட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பெட்டல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டியூப் பீடு இருக்கு இல்லையா, இந்த டியூப் பீடு சம்கியும் கொடுக்க போகிறேன். டியூப் பீடு வந்து நான் சில்வர் கலர் எடுத்திருக்கேன். ஒரு டியூப் பீடு ஒரு சம்கி. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டியூப் பீடு ஒரு சம்கி எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த பெட்டல்ஸ்க்கு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல நாட் போட வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம செல்ஃப் கலர் த்ரெட் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு ஸ்டிச், இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம அடுத்த பெட்டல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு சில்வர் கலர் டியூப் பீட் ஒரு சம்கி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த 5 பெட்டல்ஸ்க்குமே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பெட்டல் ஃபுல்லாமே நம்ம வந்து ஒரு டியூப் பீட் ஒரு சம்கி வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது கம்ப்ளீட் ஆன உடனே இந்த த்ரெட்டை வந்து பாருங்கள் இந்த மாதிரி இங்கே கொண்டு வந்து இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த பீடு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ த்ரெட்டு வந்து இந்த இடத்துலேருந்து வந்துருச்சு. இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் நம்ம வந்து ஒரு சுகர் பீட் 2 டியூப் பீட், அதாவது 2 கட் பீட் எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கோல்டு கலர் சுகர் பீட் எடுத்திருக்கேன். டியூப் பீடு வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இந்த கேப்பில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டுட்டு இந்த த்ரெட்டை வந்து நாட் போட தேவையில்லை. திரும்பவும் இந்த பேக் சைடில் நம்ம எங்கேருந்து ஸ்டிச் போட்டோமோ அந்த இடத்துக்கே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஸ்டிச் போட்டு பக்கத்தில் அடுத்த சம்கிக்கு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு சுகர் பீட் 2 கட் பீட் எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த சம்கிக்கு அடியில் கொடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் நாட் போட்டுட்டு இருக்க தேவையில்லை. நம்மளுக்கு வந்து செல்ஃப் கலர் த்ரெட் எடுத்துருக்கிறதுனால இப்படி கொண்டு பேக்கில் கொண்டு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் அதிகமாக தெரியாது. இந்த ஃப்ளவர் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டை திரும்பவும் நாட் போட வேண்டாம். இந்த கொடி டிசைனுக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே சுகர் பீட் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆயிருக்கு இல்லையா, திரும்பவும் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இங்கே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து இந்த கொடி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த கொடி டிசைனுக்கு வந்து நான் சுகர் பீட் யூஸ் பண்ணுறேன். 2 பீடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த கொடி வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் 2 பீடாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக வரும். 3 பீட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நெளிஞ்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பீடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு சுகர் பீட் ஒரு கட் பீட் அந்த மாதிரி மாற்றி கொடுத்துக்கலாம். இப்போ இதோட எட்ஜில் வந்து நம்பர் 3 சைஸ் ஹாஃப் ரவுண்ட் பீட் கொடுத்துருக்கேன். நம்ம இதில் கொடுத்துருக்கோம் இல்லையா சென்டரில், இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ். இது வந்து நம்பர் 4, அதுலேயே வந்து இது நம்பர் 3 கொடுத்துருக்கேன். இப்போ ஃபுல் ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பார்டர் லைனில் வந்து இந்த மாதிரி நல்லா ஃபெவிக்ரைல் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அவுட்லைன் எல்லாமே வந்து ஃபெவிக்ரைல் அப்ளை பண்ணியாச்சு. இது நல்லா காயட்டும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபெவிக்ரைல் அப்ளை பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சைட்லேருந்து த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வராது. அதுக்காக தான். இப்போ பாருங்கள், க்ளூ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த லைன்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை எப்படி வந்து பேங்கிளில் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இது அப்படியே பேக் சைட் திருப்பிக்கோங்க. பேக் சைட் திருப்பிட்டு நம்ம வந்து அங்கங்கே ஒரு ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், மற்ற பக்கத்தில் அப்ளை பண்ணிடாதீங்க. கரெக்டாக அந்த டிசைன் இருக்கு இல்லையா, அது மேலே அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணால் போதும். இந்த மாதிரி டிசைனில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அந்த டிசைன் மேலேயே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதை அப்படியே எடுத்து இந்த பேங்கிளில் அப்படியே கரெக்டாக இந்த டிசைன் வந்து இந்த பேங்கிளோட சென்டர் பார்ட்டில் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிக் பண்ணுங்கள். இதே மாதிரி சுற்றியும் அப்படியே ஸ்டிக் பண்ணிகிட்டே வாங்க.
டிசைன் வந்து சைடில் நகர்ந்துடக்கூடாது, கரெக்டாக பேங்கிளோட சென்டரில் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து சுற்றியும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றியும் ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த எண்டிங் பிளேஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து அப்படியே இப்படி மடக்கி ஸ்டிக் பண்ணணும். பாருங்கள், நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 சென்டிமீட்டர் வந்து விட்டுருந்தோம் இல்லையா ஃபேப்ரிக், அதை அப்படியே உள்ள மடக்கி இந்த சைடு ஒரு 1/2 சென்டிமீட்டர் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஃபேப்ரிக் மேலே அப்படியே ஸ்டிக் பண்ணணும். அப்போ உங்களுக்கு 2 டிசைனுமே ஜாயிண்ட் ஆகிக்கும். பாருங்கள், நான் இந்த கிளாத் மேலே கொஞ்சம் ஃபெவிக்ரைல் அப்ளை பண்ணிக்கிறேன், ஃபேப்ரிக்லும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இது அப்படியே நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா இந்த ஃபேப்ரிக்கை வந்து உள்ளே மடக்கி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஸ்டிக் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது அப்படியே உள்ளே மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு சேம் நான் வந்து ப்ளூ கலர் த்ரெட் எடுத்துருக்கேன். த்ரெட்டை வந்து நான் ஸ்விங் நீடில் கோர்த்து வச்சுருக்கேன். அதோட எண்டில் வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. டபுளாக எடுத்திருக்கேன், ஸ்விங் த்ரெட் வந்து டபுளாக எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு இது ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இதை அப்படியே உள்ளே மடக்கி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த சைடு 2 சைடு இப்படி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு இந்த சைடு கிளாத் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு ஸ்டிச் இப்படி இந்த மாதிரி இதில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கிளாத் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஸ்டிச் இந்த மாதிரி நீடில் குத்தி வெளியில் எடுத்துக்கோங்க. அடுத்தது திரும்பவும் அதே மாதிரி தான். திரும்பவும் இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி உள்ளே கொஞ்சம் இப்படி மடக்கிக்கோங்க. இந்த கிளாத் இந்த மாதிரி மடக்கிட்டு இந்த கிளாத் இந்த சைடு கிளாத் இருக்கு இல்லையா, இதில் ஒரு ஸ்டிச், அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஸ்டிச், இதே மாதிரி மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக வரைக்கும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துல இப்படி நல்லா சுருக்கம் இல்லாமல் இப்படி நல்லா நீட்டாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இது ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரொம்ப கிராண்டான பேங்கிள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே டிசைன்லேயே நான் வந்து இன்னொரு பேங்கிள் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதையும் காட்டுறேன். பாருங்கள், சேம் டிசைன் தான், பட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் வேறு. தெரியுதா, இது வந்து சில்வர் கலர் சர்தோசி மட்டும் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து சென்டரில் நம்ம பீடு வச்சோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஸ்டோன் வச்சுட்டு இந்த ஃப்ளவர் எல்லாத்துக்குமே வந்து நான் சில்வர் கலர் சர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், 2 பேங்கிள்ஸுமே நல்லா கிராண்டாக இருக்குது. ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு மேட்சாக இந்த மாதிரி நீங்களே பேங்கிள்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து கம் ஸ்டிக் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டிசைன் இருக்கிற இடத்துல வந்து ஃபஸ்ட்டு கம் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அடியில் ஸ்டிச் பண்ண சொன்னேன். அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து டிசைன் இருக்கிற இடத்துல வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டிங்க அப்படின்னா அது லைட்டாக ஒயிட் கலரில் வந்து மேலே தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல எல்லாம் வந்து காலியாக இருக்கு இல்லையா, டிசைன் இல்லாமல், இந்த இடத்துல க்ளூ வந்து லைட்டாக மேலே வந்து ஒயிட் கலர் தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து டிசைன் இருக்கிற இடத்துல வந்து க்ளூ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண சொன்னேன். அந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நகராது. இந்த டிசைன் வந்து கரெக்டாக இந்த பேங்கிளுக்கு ஏற்ற மாதிரி வரும், கரெக்டாக ஃபிட் ஆகும். நீங்கள் வந்து அப்படியே ஒட்டாமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நகர்ந்து வர சான்ஸ் இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு வந்து இந்த டிசைன் இருக்கிற இடத்துல மட்டும் ஒட்டிட்டு, ஒட்டும்போது நான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் வந்து இந்த அடியில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.